உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் பொதுவாக எனக்கு எங்களுடைய மாவட்டங்களை விட, எங்களுடைய மாவட்டம் இது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த மாவட்டங்களை விட இந்த தென் மாவட்டங்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அது என்ன ஈர்ப்பு அப்படின்னா, எங்களை காட்டிலையும் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை காட்டிலையும் இங்கு இருக்கிறவர்கள் தான் முதலாக ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு என்ன செய்தவர்கள்? கீழ்ப்படிந்தவர்கள். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தான் முதலாக ஆதி முதலாய் மிஷினரிமார்கள் வந்த பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு சீக்கிரம் செவி கொடுத்தவர்கள். இப்போ எங்கூர் ஆளுகள்லாம் அப்படி இல்லை. எங்கூர் ஆளுகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதோ பரவாயில்ல, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாகி வருகிறார்கள். அதனால் இந்த பக்கத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு உண்டு. பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் உண்டு. அது மனசுக்குள்ளே இருந்தது. அது கடைசியில் என்ன ஆகிவிட்டது? இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. உங்களை எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ தேவன் எத்தனையோ மிஷினரிமார்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் இப்பொழுது கூடியிருக்கிறது கூட ஏதோ ஒரு காலத்தில் யாராவது ஒருவர் என்ன செய்திருப்பார்? ஜெபித்திருப்பார். ஆண்டவரே, உம்முடைய வருகை வரைக்கும் உமக்கென்று நிற்கிற ஒரு உத்தமமான ஜனங்களை என்ன செய்யணும்? இந்த திருநெல்வேலியில் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஜெபம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுடைய பாரம் அப்படி இருந்தது. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து தான் ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்திருக்கிறார்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இது எங்களுடைய ஜெபம், நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கூட நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படின்னு கூட நாம் நினைக்கக்கூடாது. நாங்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணி இந்த சபையை கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் கூட சொல்லக்கூடாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த பகுதியிலே நின்று என்ன செய்திருப்பார்கள்? ஜெபித்திருந்திருப்பார்கள். தேவன் அதற்கு அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்குற வண்ணமாகத்தான் இந்த நாட்களில் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தந்து அவருக்கென்று உத்தமமாய் வாழுகிற ஒரு ஜனக்கூட்டமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். சரி, இப்பொழுது எப்பொழுதும் போலவே ஆதி நாட்களிலிருந்தும் சரி, இந்த நாட்களிலிருந்தும் சரி, தேவனுக்கென்று ஒரு உத்தமமான ஜனக்கூட்டம் எழும்புகிறதை தடுப்பது யார் அப்படின்னு சொன்னால், நாம் வேதத்தில் பார்க்க வேண்டிய, அதாவது தேவனை பற்றி நாம் நிறைய நமக்கு தெரியும். அதே போல் நமக்கு இன்னொருவரை பற்றியும் கொஞ்சம் தெரிய வேண்டும். இன்னொரு ஆள் யார்? அது யார்? இன்னொரு ஆள் அது யார் அப்படின்னா சாத்தான். ஏனென்றால் சாத்தான் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு நேர் விரோதி, நமக்கு எதிராளிங்கிறதும். முதல் விருந்தாளி யார் சொல்லுங்களேன்? முதல் விருந்தாளி, அலையா விருந்தாளி யார் தெரியுமா? சாத்தான். இப்போ உதாரணமாக ஏதேன் தோட்டத்திலே அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி கல்யாணம் டும் கல்யாணம் நடந்து ஜாம்னு கல்யாணம் நடந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த மனுஷனை யாராவது அழைச்சாங்களா? இந்த இவனை சாத்தானை கல்யாணத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரா? சாத்தானே, ஆதாம் ஏவாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரா? இல்லை. அப்போ என்ன அதிலிருந்து நாம் கண்டுபிடிக்கிறது என்னன்னு கேட்டால், எங்கெல்லாம் தேவன் ஒரு கிரியை செய்கிறாரோ அங்கெல்லாம் முதல்ல யார் வருவார்? சாத்தான் வருவான். அவன் வரும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை இன்னும் என்ன செய்யலை? சங்கிலியில் ஆண்டவர் கட்டி வைக்கல. ஒரு 1000 வருஷம் வரப்போகிறது. அந்த 1000 வருஷம் வரை, அந்த 1000 வருஷம் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டி வைப்பார். ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்போ நீங்களும் நானும் என்ன சொல்லி ஜெபித்தாலும் அவனை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. மாறாக அவனுக்கு முழு சுயாதீனம் உண்டு. முழு சுயாதீனம்னா, இப்போ சில நாடுகளுக்கு போகிறதுக்கு என்ன வேண்டும்? விசா வேண்டும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க.
ஆனால் பிசாசுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன கொடுத்து விட்டார்? நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு முழு சுயாதீனத்தையும் சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால தான் அவன் யோபின் புஸ்தகத்தில் ஆண்டவர் கேட்கிறார் அல்லவா, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்டால், நான் தான் இங்கேருந்து வர்றேங்க அப்படின்னு சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்? பூமி எங்கும் என்ன செய்கிறேன், பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படிங்கிறான். அப்போ பாருங்களேன், அவனுக்கு இருக்கிற சுயாதீனத்தை பாருங்கள். நமக்கு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறதுனாவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாத்தானுக்கு முழு சுயாதீனம். அவன் இந்த உலகம் முழுவதையும் சுற்றி திரிவதற்கு ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவன் எல்லா இடங்கள்லையும் சுற்றி வருகிறான். சரி, என்னத்துக்கு வருகிறான் அப்படின்னா, எங்கெல்லாம் தேவன் அவருக்கென்று ஒரு கிரியை செய்கிறாரோ, ஒன்றை உருவாக்குகிறாரோ, அதை குலைக்கும்படிக்கும் அதை அழிக்கும்படிக்கும் அவன் என்ன செய்கிறான்? அவன் வருவான். ஏதேன் தோட்டம் பாருங்கள், எவ்வளோ அருமையானது. ஆதாம் ஏவாள் அந்த திருமணம் எவ்வளோ அருமையானது. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிவிட்டது? கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வீணாய் போய்விட்டது பாருங்கள். அந்த மாதிரி எங்கெல்லாம் தேவன் ஒன்றை செய்கிறாரோ, உதாரணமாக இயேசு கிறிஸ்து முதலே குழந்தையாய் பிறக்கிறார். இப்போ அந்த குழந்தையாய் பிறக்கிற அவரை விட்டால் தனக்கு ஆபத்தாக வந்துடுவார்னு நினச்சி அவன் என்ன செய்கிறான்? அந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளை என்ன செய்யணும்? கொல்லோன்னு அந்த ஏரோது மூலியமா திட்டம் போடுறான். ஆண்டவர் மட்டும் தன்னுடைய தூதனை அனுப்பி யோசேப்பை எச்சரிக்காத பட்சத்திலே, அல்லது நல்ல வேளை யோசேப்பும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாக இருந்தார். ஆகவே நீ குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை யோசேப்பு மட்டும் செவி கொடுக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும்? அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், எங்கெல்லாம் தேவன் ஒன்றை செய்கிறாரோ அங்கெல்லாம் பிசாசு வருவான். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதையே தடுக்க முயற்சி செய்தான் அவன். கடைசியிலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு சபையிலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை படித்துவிட்டு பிறகு நாம் வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இதில் என்னென்னா, இந்த பெருகமு அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற சபையில், அந்த ஊரில் ஒரு சபை இருந்தது, அதுதான் பெருகமு சபை. அந்த சபை இருக்கிற இடத்துல சாத்தான் என்ன செய்தான்? அவன் அங்கேயே ஒரு மெயின் ஆபீஸ் என்ன செஞ்சான்? மெயின் ஆபீஸ் அங்கேயே திறந்தாவன். மெயின் ஆபீஸை திறந்து அங்கேயே என்ன செஞ்சிட்டான்? அங்கேயே உட்காந்துட்டான். ஏன் உட்கார்ந்தான்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்திப்பா அப்படிங்கிற ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? அந்த சபையில் இருந்தான். பெருகமு சபையில் அந்திப்பாங்கிறவன் ஒருத்தன் இருந்தான். அந்த அந்திப்பாங்கிற பேருக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்திப்பா அப்படிங்கிற பேருக்கு ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்களேன், யாராவது தெரிந்தால். அந்திப்பா அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்திப்பா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவன் ஒரு உண்மையுள்ள, அவனை குறித்து பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிற 13ஆம் வசனத்திலே, உங்களுக்குள்ளே சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலேயும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சாத்தான் ஏன் பெருகமு சபையில் போய் ஒரு மெயின் ஆபீஸவே திறந்தான் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்திப்பா அப்படிங்கிறவன் அங்கே இருந்தான். அதனால சாத்தான் பாருங்க, சும்மா வந்துட்டு இப்போ பெருகமு சபையா, அதெல்லாம் அங்கே இருக்கிற ஆளுலாம் நம்ம ஆளுங்க, பெருகமு சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஆளுக்கு தான் அப்படின்ட்டு போயிருந்தா, அங்கே போய் ஆபீஸை திறந்து அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பிரயோஜனம் கிடையாது.
நிறைய பேர் ஆஃபீஸ் திறக்கிறாங்கல்ல, புது புது கிளைகளை திறந்தாங்கன்னா அங்கே ஏதாவது லாபம் இருந்தால் தானே கிளை திறப்பாங்க, இல்லைன்னா அங்கே போய் கிளை திறக்க மாட்டாங்கல்ல. அதுபோல் சாத்தானுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஒரு நபர் இருக்கிற இடத்துல தான் போய் அவன் முக்கியமாக இருப்பான். அதுபோல் பெருகமு அப்படிங்கிற இடத்துல அவன் போய் என்ன செய்தான், இருந்தான். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சாத்தான் எங்கெல்லாம் ஒரு கிளையை திறக்கிறானோ, ஒரு மெயின் ஆஃபீஸ் ஒன்று போடுறானோ, அந்த இடமெல்லாம் நல்ல இடமா கெட்ட இடமா சொல்லுங்களேன். உதாரணமாக திருநெல்வேலியில் ஒரு மெயின் ஆஃபீஸ் திறக்கிறான்னு வச்சுங்களேன். யார்? சாத்தான். திருநெல்வேலியில் ஒரு ஆஃபீஸ் திறக்கிறான்னு கேட்டால் அதை கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, எதிர்ப்பா, பிரச்சனையா அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, அப்படி விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். உங்களுக்கு கிடைச்ச திருநெல்வேலியில் பிசாசு ஒரு மெயின் ஆஃபீஸை திறக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது என்னது? அது உங்களுக்கு பெரிய கௌரவம். அப்படி இல்லாமல் திருநெல்வேலியில் ஒரு சீப் சபை இருக்குது, அது இருக்குது, அதை பற்றி என்ன, அங்கே இருக்கிறவங்கள பற்றி எனக்கு என்ன கவலை? அவங்க யாரும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு இடைஞ்சலால அவங்க யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய்க்குவாங்க. மற்ற நாளெல்லாம் அவங்க என்னுடைய இதுக்கெல்லாம் அவங்க எந்த வித இடைஞ்சலே கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி நமக்கு சொல்லாமா? சொல்லக்கூடாது. அதனால் சாத்தான் திருநெல்வேலியில் ஒரு ஆபீஸை திறந்தே ஆகணும். ஏண்டா நீ திருப்பூர்லேருந்து இங்கே ஏடா கூடமாக இப்படி பேசிட்டு போயிடுவேன், இங்கே பாடுபடுறது நாங்கள் தாண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் சகோதரர்களே, சாத்தான் என்ன செய்யணும்? சபையை கண்டு அல்லது இதை குறித்து என்ன செய்யணும்? அவன் பயப்பட வேண்டும். சரி, இப்போது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு இடம் தேடி அவன் எப்பொழுதுமே இடம் தேடுகிறான். நம்முடைய ஜீவியத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற நிறைய பகுதிகள் உண்டு. அந்த பகுதிகளெல்லாம் அவன் கவனித்து கொண்டே இருப்பான். அவன் இந்த திருநெல்வேலியிலே அவன் சுற்றித் திரிவான். சுற்றித் திரிந்து நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பான். வாழ்க்கையை பார்த்து எங்கெல்லாம் அவன் வர முடியுமோ அங்கெல்லாம் அவன் என்ன செய்வான்? அவன் வருவான். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? நீங்களும் சரி, நானும் சரி, நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை யாருமே பார்க்கலேன்னு தயவுசெய்து நினைக்காதிருங்கள். நம்ம யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? முதல்ல தேவன் பார்க்கிறார். அருமையான வாலிப சகோதரர்களே, நம்மை முதலாவது யார் பார்க்கிறார்? தேவன் பார்க்கிறார். அதற்கப்புறம் 2 கண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. 2 கண்ணு இல்லை, நிறைய கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. அது யார்? அது சாத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டே இருந்து அவன் என்ன செய்வான்னா, எங்கேயாவது அவனுக்கு சாதகமான பகுதிகள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்வான்? அந்த நேரத்திலே உள்ளே வருவான். அதனால் அந்த மாதிரி பகுதிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, ஒரு 2-3 பகுதிகளை நாம் பார்த்து விடுவோம். அது ஏற்கனவே நமக்கு தெரிந்த பகுதிகள் தான். இருந்தாலும் அவைகளிலே நாம் இன்னும் வரும் காலத்தில் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு நாம் அந்த பகுதிகளை நாம் பார்த்து விடுவோம். இந்த பகுதிகள் எல்லாமே சாத்தான் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கிற ஒரு பகுதிகள். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லது சபையிலே எங்கெல்லாம் என்றால் அவன் சும்மாலாம் நம்மக்கிட்ட வர முடியாதுங்க. சும்மாலாம் வர முடியாது. அவனுடைய காரியம் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் வருவான், இல்லைன்னா வர முடியாது. ஆகவே சாத்தானை தொடர்படுத்தி இருக்கிற சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஏன் இதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே பிசாசை குறித்து அவ்வளவு வெளிப்பாடு கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு நீங்கள் வரும் பொழுது, புதிய உடன்படிக்கையின் இந்த புத்தகங்களை எழுதினவர்களை நீங்கள் பாருங்கள். இந்த புத்தகத்தை எல்லாம் எழுதினது அல்லது அதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால், முதல்ல யார்? இயேசு கிறிஸ்து. எல்லா சுவிசேஷங்களும்
இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளால் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை பிசாசை பற்றி பேசியிருக்கிறார்? நிறைய தடவை பேசியிருக்கிறார். சரி, ஆண்டவருக்கு அப்புறம் நிருபங்களை எழுதின வரிசையிலே முதல் ஆளாய் வருகிறவர் யார்? பவுல். பவுல் பிசாசை பற்றி என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். அடுத்தபடியாய் வருகிறது யார்? பேதுரு. அவரும் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். பேதுரு பிசாசை பற்றி பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். அதற்கப்புறம் வருகிற இன்னொரு புத்தகத்தை எழுதின நபர் யார்னா யாக்கோபு. யாக்கோபு பிசாசை பற்றி பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். அடுத்தபடியாய் வருகிற நபர் யார்னா ஒரே ஒரு அதிகாரத்தை எழுதின யூதா. யூதா ஒரே ஒரு அதிகாரத்தை எழுதினார். ஒரே ஒரு அதிகாரத்தில் கூட பிசாசை பற்றி பேசிக்கிறாரா? பேசிக்கிறார். அப்போ பாருங்களேன், இவர்கள் எல்லாருமே தாங்கள் எப்பொழுதெல்லாம் வார்த்தையை பேசினார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த எதிராளியாகிய பிசாசை பற்றி ஒரு 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 ஜாக்கிரதையை, ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார்கள். நாம் தான் என்ன செய்யறதுன்னு கேட்டால், நாம் இந்த ஜாக்கிரதை உணர்வே நமக்கு இல்லை. ஆகவே தான் நாம் ஏமாந்து போகிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் யாருன்னு கேட்டால், கஷ்டம் கொடுக்குற கணவன் அல்லது மனைவி, அல்லது வேலைக்கு போனால் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஓனர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரன். இவனுங்க தானுங்க நமக்கு எதிராளிங்க. இப்படி பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சத்துரு 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 சத்துருன்னு பேசுனா அது எல்லாமே யார் இருக்கிறது? அது எல்லாமே மனுஷர். எல்லாமே நீங்கள் யார்? என்னை வீட்டை சுற்றி எனக்கு சத்துருங்க, என்னுடைய வீட்டிலேயே சத்துருங்க அப்படின்னு பேசுகிறது எல்லாமே மனுஷரை பற்றி தான் பேசுகிறோம். மனுஷர் சத்துரு சத்துருன்னு பேசி, ஆனால் உண்மை அதல்ல. எந்த மனிதனும் நமக்கு சத்துரு கிடையாது. சத்துருவை சிநேகிங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்போது எந்த மனிதனும் நமக்கு விரோதி கிடையாது. சாத்தானை சிநேகிங்கள் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்களேன். அப்படி சொன்னாராங்க? அப்படி சொல்ல. அப்போ சத்துருவை சிநேகிங்கள்னு சொன்னால் மனுஷரைத்தான் சொல்கிறார். மனுஷர் அவர்களை சிநேகிங்கள், அவர்கள் பாவம். மனுஷர் பாவம். ஆனால் சத்துரு, உண்மையான சத்துரு யார் அப்படின்னு கேட்டால் பிசாசு தான் நம்முடைய சத்துரு. ஆகவே அவனை குறித்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனிதர்களை குறித்து அதற்கப்புறம் மனிதர்கள் அவனால் ஏவப்பட்டு தான் செய்வார்களே தவிர மனிதர்களை பற்றி ஜாக்கிரதையாக இருப்பது அதற்கப்புறம். முதலாவது சாத்தானை பற்றி தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இப்போது அந்த 3 விஷயங்களை நாம் பார்த்து விடலாம். முதலாவதாக எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அல்லது 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிற முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அதற்கு மேலே எரிச்சல் இருந்தால் என்னாகும்? பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். இப்போது பிசாசு முதல்ல, அதாவது அவனுக்கு இடம் கொடுக்கறது, அவனை வீட்டு திண்ணையில் உட்கார வைக்கிற மாதிரி, அவனுக்கு இடம் கொடுப்பது. நான் கொஞ்சம் திண்ணையில் உட்காந்துக்கிட்டுங்களா அப்படின்னு கேட்கறது போல். அப்போ அவன் அப்படி கேட்டு உட்காரக்கூடிய அந்த நேரம் எது அப்படின்னு கேட்டால், கோபம் கொண்டாலும் அல்லது கோபப்பட்டு அந்த கோபம் மாறாமல் அப்படியே ஒரு எரிச்சலாகவே இருக்கிறமல்லவா, அங்குதான் அந்த மாதிரி அந்த எரிச்சல் தணியவில்லை. அந்த எரிச்சல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அங்கு யார் வருவார்? அங்கே பிசாசு வருவான். நம்ம அடிக்கடி பேசுகிறோமா, எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது. சும்மா அந்த வார்த்தை ஈஸியாக வந்துடுதா இல்லையா? இந்த பக்கம் அப்படி பேசுவாங்க தானே, எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த எரிச்சல் என்ன, எதனுடைய விளைவுன்னு கேட்டால் கோபம் அப்படியே எரியுது மனசுக்குள்ளே.
எரிந்து கொண்டிருக்கிற எரிச்சலாக அது இருக்கும் பொழுது, ஆனால் அதற்கு ஆண்டவர் ஒரு சமயத்தை கொடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் அது என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக அது தணிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கே வருவான். அங்கே பிசாசுக்கு தெரியும், பொழுது காலையில் இவன் கோவப்பட்டானா சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது, சாயந்தரம் ஆகுதா 6 மணி ஆகுதா சூரியன் மறைய போகிறானா, அப்போ இவன் எதாவது மாறிக்கிறானான்னு யார் பார்ப்பா? தேவனும் பார்ப்பார், பிசாசும் பார்ப்பார். இப்போ பிசாசு அந்த 6 மணிக்கு மேலே அவன் திரும்ப எரிச்சலாகவே இருந்தான்னு சொன்னால் அவன் வருவான். என்ன வருவான்? ஆண்டவரே, நான் ஒன்றும் சும்மாலாம் வரல, நான் சும்மா வரல, உம்முடைய வேத வசனத்தின்படி இது. வேத வசனத்துக்கு அவன் கீழ்ப்படியல. என்ன கீழ்ப்படியல? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எரிச்சல் தனிய கடவுள்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அவன் கீழ்ப்படியல. அதனால் நான் இப்போ என்ன செய்கிறேன்? நான் வாரேன். இப்போ ஆண்டவர் ஏதாவது சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல முடியாது. அதனால் சகோதரர்களே, கோபம் கொண்டாலும் எந்த கோபமே பாவம்தான். அது நியாயமான கோபமோ நியாயமில்லாத கோபமோ எல்லா கோபங்களும் அது பாவம்தான். அதை மனதிலே சில நேரங்களில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், மிக நல்ல விஷயங்களுக்கு நம்முடைய கோபம் இருக்கிறது அல்லவா. இப்போ நாம் எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நீதியின் பிரமாணத்தை நாம் அறிந்தவர்களாய் மாறுகிறோம். அப்படி வளர வளர நமக்கு கீழே இருக்கிறவர்கள் பண்ணுகிறது அத்தனையும் எப்படி தெரியும்? அத்தனையும் தப்பாக தான் தெரியும், அத்தனையும் தப்பாக தான் தெரியும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லாரும் பண்ணுகிறதும் சரியில்லை. அப்படிங்கும் பொழுது நாம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோமோ அதற்கு கீழே இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுகிறதும். ஒரு 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 ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை சரியாக கடைப்பிடிக்கிற ஆள்னு வச்சுங்களேன், கூட போகிற ஆளுகளாக அப்படியே போகிறாங்க. அப்படி போகிறதில்ல. அப்போது சட்டுன்னு என்ன செய்கிறது? ஒரு கோபம் வருதா இல்லையா? உடனே ஒரு கோபம் வருது. என்ன மனுஷங்க, வண்டியோட தெரியுது, இவனுக்கெல்லாம் யாரப்போ லைசன்ஸ் கொடுத்தது அப்படின்னு உடனே என்ன செய்கிறது? உடனே ஒரு கோபம் வருகிறது. அதுபோல் எத்தனையோ நியாயமான காரியங்களுக்காக நாம் நம்முடைய எரிச்சல் தணிகிறதே கிடையாது. கெட்டதும் இருக்கிறது. உதாரணமாக காயினும் ஆபேலும் என்ன செய்தார்கள்? பலி செலுத்துவதற்காக போனார்கள். காயினுடைய இருதயம் சரியில்லை. அவன் ஒரு கணக்கு பார்க்குற ஆள். காயின் யாருன்னு கேட்டால், தேவனுக்கென்று வாழ்கிறது, தேவனுக்கென்று கொடுக்குற விஷயத்தையும் கூட கணக்கு பார்க்குற ஆள் அவன். அதனால் அவன் ஒரு மனப்பூர்வமாக காணிக்கையை செலுத்தாதபடினாலே ஆண்டவர் என்ன செய்யலை? அவனோட காணிக்கையை அங்கீகரிக்கலை. மனப்பூர்வமாக நீங்கள் எது செலுத்துறீனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். நான் கொடுக்காமே விட்டேன், நான் கொடுத்தேன்ல, நீ கொடுத்ததை கொண்டே குப்பையில் போடு. நீ கொடுத்தது மனப்பூர்வமாக என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் கொடுத்தால்தான் என்ன செய்வார்? தேவன் அங்கீகரிப்பார். காயின் என்ன செய்யலைன்னு கேட்டால் மனப்பூர்வமாய் கொடுக்கல. அதனால் அவனோட காணிக்கையை அங்கீகரிக்கலை. சரி, அங்கீகரியாததுக்கு காரணம் என்ன ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே என்னோட காணிக்கையை அங்கீகரிக்கலை? என்னுடைய தம்பியுடைய காணிக்கையை நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? சொல்லி இருந்திருப்பாரே. ஆனால் அவன் கேட்கல. அதுக்கு பதிலாக தம்பி இப்போ ஆண்டவரெல்லாம் விட்டுட்டான். தம்பி யார்? இப்போ பிரச்சனைக்குரிய ஆள் யார்? கூட பிறந்த தம்பி தான். அவன் மேலே கோபமும் பொறாமையும் பற்றி எறிந்து அது ஒரு எரிச்சலாக மாறி அவன் அப்படியே சாயந்தரம் ஆக ஆக அது என்ன செய்யலை? அது தனிந்த பாடில்லை. சரி, ஏதோ காணிக்கை செலுத்த வந்த நேரத்தில் கோபம் வந்துருச்சப்பா, கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது குறையுமான்னு பார்த்தா குறையவே இல்லை. அந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே அல்லது 6 மணி இருந்திருக்கலாம், சூரியன் அஸ்தமாகிவிட்டது. இவன் என்ன செய்கிறான்? தம்பிக்காரனை கூப்பிட்றான். தம்பி, ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். யார்? ஆபேல். ஆபேல் பாருங்கள், நல்ல மனுஷன், நல்ல இருதயம் இருக்கிற மனுஷன். இவன் என்ன என்றைக்கும் இல்லாத இன்றைக்கி வாக்கிங் போகலான்னு கூப்பிட்றானே அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கலாமா வேண்டாமா? சந்தேகப்படலை. அவனும் சரியா வரேண்ணா அப்படின்ட்டு என்ன செய்கிறான்? போகிறான். அந்த வசனத்தை பாருங்கள். நான் சொல்கிறது கதை சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னான்னு பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அல்லது 4ஆம் அதிகாரத்தில்
ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அதற்கு முன்னே ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார். ஆண்டவர் நாம் என்னவா இருக்கிறோமோ அதை நம்மக்கிட்ட சொல்லி காமிச்சு பேசிடுவார். 5ஆம் வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டது. எரிச்சலாக இருக்கிறங்கிறத எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்களேன்? முகநாடி என்ன செய்து விட்டதுன்னு கேட்டால், சிலரோட முகநாடி அப்படி மாறும் பார்த்துருக்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஆராதிக்கிற போது இருந்த முகநாடி என்ன இல்லைன்னு கேட்டால் சாயந்தரம் இல்லை. இந்த சிஸ்டரா அல்லது இந்த பிரதரா அப்படிங்கிற அளவுக்கு முகமே மாறி அப்படி ஆகிவிட்டது. அதே ஆண்டவர் கேட்குறாரு, கேட்டு அவனுக்கு சொல்லுகிறார். இப்போ நாம் கேட்டோமல்லவா ஆராதனை நேரத்தில், நமக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொல்கிறார். 6ஆம் வசனத்தில், இப்படிப்பட்டவங்க கூட யாராவது போய் பேசுவாங்களா முதல்ல சொல்லுங்களேன். முகநாடி எரிச்சல் உண்டாயிருச்சு, முகநாடி வேறுபட்டுருச்சு, அவங்ககிட்ட போய் யாராவது பேசுவாங்களா? ஆனால் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் கோபக்காரனோடும் என்ன செய்வார்? பேசுவார். யாரோடு வேணாலும் பேசுவார் நம்முடைய ஆண்டவர். நாம் அப்படி பேச மாட்டோம். அவன் முகத்தையே திருப்பிட்டு போகிறான், அந்த ஆளை கூட யார் பேசுகிறது, அந்த ஆள் கூட அப்படின்னு நமக்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவார், கோபக்காரனோடும் பேசுவார். அப்படிதான் இந்த மனுஷனோடு பேசுகிறார் பாருங்கள். 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் என்ன நடக்கும்? பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இந்த பாவம் அல்லது அவன் அப்படிங்கிறதெல்லாம் யாருங்க? அது யாருது? சாத்தான். சாத்தானுக்கு நம்முடைய எரிச்சல் தனியிலைன்னு சொன்னால், எரிச்சல் தனியிலைனாவே நம்ம மேலே ஒரு ஆசை வந்துடும் அவனுக்கு. நம்ம கோபக்காரர்களாக இருக்கும்போது, எரிச்சல் அடைந்து இருக்கும்போது சாத்தானுக்கு அவ்வளோ பிரியம் வந்துடும், நம்ம மேலே அவ்வளோ பிரியம். ஆனால் நன்மை செய்யட்டும், நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு கோபம் வந்துடும். என்ன நன்மை செய்கிற நீ அப்படின்னு கோபம் வந்துடும். ஆனால் நீங்கள் கோபப்பட்டு பாருங்கள், எரிச்சல் அடைந்து பாருங்கள், சாத்தானுக்கு உங்கள் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்படி தான். அதனால் தயவுசெய்து உன்னுடைய எரிச்சலுக்கு இடம் கொடுக்காத, எரிச்சலை விட்டுருன்னு ஆண்டவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். அவன் கேட்டானா? கேட்கலையே. பாருங்கள், ஆண்டவரே நேரடியாய் பேசியும் ஒரு மனுஷன் கேட்காமல் என்ன செய்கிறான்? அவனை தன் தம்பிகாரனை கொலை செய்கிறான். ஆகவே அருமையான சகோதரர்களே, என்ன கோபமாக இருந்தாலும் அது என்ன செய்ய வேண்டும்? அது தனிய வேண்டும். இல்லை என்றால் சாத்தான் என்ன செய்து விடுவான்? சாத்தான் வந்து விடுவான். மனுஷனுடைய கோபம் என்ன செய்யாதுன்னா தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நான் கோபப்பட்டு கத்தியோ பேசியோ தேவனுடைய நீதியை என்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்கும் என்ன செய்ய முடியாது? போதிக்க முடியாது. மாறாக, ஆண்டவரே நான் ஜெபிக்கட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரணும். கோபப்பட்டு யாருக்கும் எந்த நீதியும் என்ன செய்ய முடியாது? போதிக்க முடியாது. அந்த தாழ்மை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகவே நாம் நம்முடைய கோபத்தை என்ன செய்விடுவோம்? கோபத்தை விட்டு நெகிழ்ந்து அப்படின்னு எழுதிக்கிறது போல அதை நாம் விட்டு விடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் எல்லார் மேலும் கோபப்படுகிற வேலை நமக்கு இல்லை, நமக்கு கிடையாது. யாரையும் முட்டாளே என்று திட்டக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, நாம் கோபத்தை என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். சரி, அடுத்தது இன்னொன்றை பாருங்கள். 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் பிசாசு வருகிற இன்னொரு இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே பவுல்
அதாவது கொரிந்தி சபையிலே 1 கொரிந்தியர் நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் பவுல் எழுதுகிற போது அந்த சபையிலே ஒரு பிரச்சனை நடந்தது. அது என்னன்னு கேட்டால், ஒரு மனுஷன் மோசமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்தான். அது எப்படியோ வெளியில் வந்து விட்டது. அது வெளியில் வந்தபடினாலே எல்லாருக்கும் கெட்ட பேர். நம்ம சபையிலே இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட மோசமான பாவத்தை இவங்க செஞ்சானா அப்படிங்கிற ஒரு 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 கோபம், ஒரு 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 தன்மை வந்து விட்டது மற்றவர்களுக்கு எல்லாரும். இப்போ பவுலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவன் மனம் திரும்பும்படிக்கு அவனை சபைக்கு புறம்பாக்குங்கள் அப்படிங்கிறாரு. சபையை விட்டு நிறுத்துங்கள். ஏன்னா அவன் செய்து கொண்டிருக்கிற பாவம் அவ்வளோ மோசமான பாவங்கிறனால அவன் சபைக்கு வர வேண்டாம், அவனை சபையை விட்டு நிப்பாட்டுங்கள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நடந்துருது. அவனை சபைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அவன் புறம்பே தள்ளப்படுகிறான். ஆனால் இப்போ திரும்ப என்ன ஆகுதுன்னு கேட்டால், கொஞ்ச காலம் கழித்து அந்த மனுஷன் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவத்திற்காக துக்கப்பட்டு துயரப்பட்டு, நான் அந்த பாவத்தை விட்டு விடுகிறேன், தயவுசெய்து நான் சபைக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேண்டான்னு சொல்லுகிறது எளிது, திரும்ப சேர்த்து கொள்கிறது கஷ்டம். வேண்டான்னு சொல்லும் பொழுது ஏன்னு கேட்டால், அவன் எல்லாருக்குமே கெட்ட பேர் உண்டு பண்ண மனுஷன். எல்லாருக்குமே சபைக்கே கெட்ட பேர் உண்டு பண்ண மனுஷன். அவரை சபையில் சேர்த்தாதீங்க அப்படின்னு ஒரு ஒரு வன்மமாக, அதாவது நீதிக்காக நின்ற அந்த நிற்குதலானது கடைசியில் எங்கே போய் முடிந்து விட்டது அப்படின்னு கேட்டால், அந்த மனுஷனை அவன் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டான். ஆனால் கொரிந்தி சபையில் இருக்கிறவர்களுக்கோ அவனை என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. அது எப்படிங்க மன்னிக்கிறது? அது சபைக்கு எவ்வளோ அவப்பேரை உண்டு பண்ணான் தெரியுங்களா அந்த ஆள் அப்படின்னு. கொரிந்தியருக்கோ அவர்களை அந்த மனுஷனை மன்னிக்க முடியவில்லை. அதனால் பவுல்தான் 1 கொரிந்தியரில் எழுதுகிறார், அவனை சபைக்கு புறம்பாக்குங்கள் எழுதுகிறாரு. அவர்தான் 2 கொரிந்தியரில் எழுதுகிறார், அந்த மனுஷனை என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள் அப்படின்னு எழுதுகிறார். அந்த வசனத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 10-11 பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு மன்னிக்கிற விஷயம், ஒரு மனுஷனை மன்னிக்கிற விஷயம், அந்த சில பேர் நமக்கு நேரடியாக நமக்கு தவறு செய்தவர்களும் உண்டு, சுற்றி வளைத்து தவறு செய்தவர்களும் உண்டு, சபைக்கு விரோதமாய் சபைக்கு கெட்ட பெயர் ஆக்கினவர்களும் உண்டு. எது எப்படியா இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் ஏதோ ஒரு விதத்திலே அது நம்மையும் பாதிக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை, அந்த பாதிப்பை கொடுத்த நபர் மனம் திரும்புகிறார், அவர் மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கவில்லை என்று சொன்னால், மன்னிப்பதற்கு நாம் தாழ்த்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால், அல்லது மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வோம் என்று சொன்னால், அங்கே யார் வருவார்? அங்கே சாத்தான் வருவான். அங்கே சாத்தான் எப்படி வருவான்னா, அங்கே ஒரு நீதியின் வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். அது எப்படி நீ மன்னிக்க முடியும்? அவங்க செய்த தப்புக்கு அவங்கள மன்னிக்க முடியுமா அப்படின்னு, அது தெரிஞ்சு செய்ததாக இருந்தாலும் சரி, தெரியாமல் செய்ததாக இருந்தாலும் சரி, சகோதரர்களே, நீ மன்னிக்க வேண்டாம், நீ அவங்கள மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு சாத்தான் நம்முடைய காதுகளிலே சொல்லுவான். ஆனால் அதை கேட்டு நாம் மன்னிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சாத்தானுக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும் கேட்டால், நாம் சத்தியங்களை அறிந்திருக்கிறதை விட சாத்தானுக்கு வேதத்தின் சத்தியம் நன்றாக தெரியும். அப்போ என்ன சொல்ல வருகிறார் பவுல்? என்ன சொல்லுகிறார்? எது சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேங்கிறாரு. அது என்னங்க மோசம் போகிறது, என்னங்க அவனுடைய தந்திரம் அப்படின்னு கேட்டால், நாம் பிறரை மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும்? இன்னொரு சத்தியத்தின்படி பார்ப்போமே. இன்னொரு சத்தியம் என்ன?
ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த அந்த அந்த வார்த்தையில் என்ன சொல்லிக் கொடுத்த? பரமண்டல ஜெபம் உங்களுக்கு தெரியுமல்லவா? பரமண்டல ஜெபத்தில் ஒன்றை சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்லிக் கொடுப்பார்? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு விடாமல் திரும்பவும் சொல்லுவார். அந்த வசனத்தை பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அங்கே 12ஆம் வசனத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்னு சொல்லி கொடுத்து விட்டு திரும்பவும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் திரும்பவும் மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள். 14ஆம் வசனத்தில் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்போ புரியுதுங்களா? இப்போ என்ன புரியுதுன்னா, சாத்தானுக்கு இந்த ரெண்டு வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும் அவனுக்கு. அதனால் நாம் பிறரை மன்னிக்காமல் இருந்து விட்டால், மன்னிக்காமல் இருக்கும்படிக்கு நம்மை செய்து விட்டால் நமக்கு என்ன நடந்துவிடும்? நம்முடைய பாவங்களை யார் மன்னிக்க மாட்டார்? தேவன் மன்னிக்க மாட்டார். பாருங்க, அவனோட தந்திரம் புரியுதாப்பா? நம்மக்கிட்ட சொல்கிறது நீ எல்லாம் மன்னிக்காத, அவங்களாம் வேணும்னு தான் செய்கிறாங்க. அது எப்படி மன்னிக்கிறது? எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பாங்க, அதெல்லாம் நீ மன்னிக்க முடியுமா? நீ எல்லாம் மன்னிக்காத. ஆமாம், நான் எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறது நல்லதை போல தோன்றலாம். இதை சொல்லிக் கொடுக்கறது யார்? இதெல்லாம் பிசாசு. சரி, ஏன் சொல்லிக் கொடுக்குறான்னா, இப்போ நான் பிறரை மன்னிக்காவிட்டால் எனக்கு என்ன நடக்கும்? என் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்களா எப்படி திருப்பிட்டான்? பார்த்தீங்களா கதையை? நான் பாவங்களை மன்னிக்காவிட்டால், அல்லது கொரிந்தி சபையார் அந்த தப்பு செய்தவனை மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் அவர்கள் பாவங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். பாருங்க, நல்லதை போல தோன்றுகிற ஒரு விஷயத்தை வைத்து தேவனுக்கு நமக்கு விரோதம் பண்ணி விடுகிறதுல அவன் கெட்டிக்காரன். 6000 வருஷம் ஜனங்களை வஞ்சித்து கெட்டிக்காரன் அவன். ஆகவே தான் நீங்கள் தயவு செய்து யார் என்ன செய்தாலும் உடனே என்ன செய்து விடுங்கள்? உடனே மன்னிச்சிருங்க, உடனே மன்னித்து விடுங்கள். ஏன்னு கேட்டால், மன்னிக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பண்ணுகிற ஜெபத்திற்கு அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். இது ரொம்ப முக்கியம். இங்கே மன்னிக்காமல் இருக்கும் பொழுதுதான் சாத்தான் வருவான். நீ நினைக்கிறது சரிதான், நீ அவங்கள மன்னிக்காத. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? நீ அவங்கள மன்னிக்கிறக்கு அடுத்து அவனுடைய அஸ்திரம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? நீ மன்னிக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் மன்னிக்கலாம் அப்படின்னா, அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னா, தேவனுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. தேவன் மட்டும்தான் ஒரு மனிதன் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால்தான் மன்னிப்பார், இல்லைன்னா மன்னிக்க மாட்டார். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், மனுஷராகிய நாமோ மற்றவர்கள் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அதனால் இப்படி சொல்கிறதையும் தயவுசெய்து நம்பிடாதீங்க. அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா உங்கள்கிட்ட? கேட்கலையே, நீ எதுக்கு மன்னிக்கிற? இல்லை, அதுவும் சாத்தானுடைய வஞ்சனை. இல்லை, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் நின்று, ஆண்டவரே எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு எதாவது கேட்டாங்களா? சொல்லுங்களேன், எதாவது கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. ஆனால் இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சாகருக்கு முன்னாடி அவர் செய்கிற வேலையை பாருங்கள், சாகருக்கு முன்னாடி அவர் செய்கிற ஊழியத்தை பாருங்கள். அதனால் தூங்க போகிற போது தயவு செய்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க?
ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு விரோதமாய் செய்த எல்லாரையும் நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். ஏன்னா தூக்கத்திலே உயிர் போயிடுச்சுன்னா, தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா, அதனால் தூக்கம் அப்படிங்கிறது தூக்கத்திலே உயிர் போனாலும் போயிருங்க. அல்லது வண்டியில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுவோம். எதுவோ என்ன, எந்த நேரத்தில் எதுவாக நடக்கலாம் அல்லவா? அதனால் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? பிறரை மன்னித்துவிட வேண்டும். மன்னிக்காவிட்டால் சாத்தான் அவன் வருவான், அவன் மோசக்காரன். அவன் பிறரை மன்னிக்க விடாமல் நம்மை செய்ய வைத்து நம்மை வஞ்சிப்பான். சரி, அடுத்ததை கடைசியாக பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். 1 பேதுரு 5:7-8. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதாவது கவலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவலைங்கிறது அது அது ஒரு நம்மை நாமே ஒரு சுய பரிதாபப்பட்டுக்கிட்டு, எனக்குங்க யார் இருக்கிறாங்க, என்னை குறித்து கவலைப்படுறதுக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் நான் ஒரு அனாதைங்க, நான் என்னுடைய இருதயம் யாருக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் தயவு செய்து கவலைப்படுகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கவலைப்படும் பொழுது அங்கே யார் வருவார்? பிசாசு வருவான். அதனால் அவிசுவாசம் என்பது மிக கொடிய பாவம். அவிசுவாசம் என்பது கொடிய பாவம். எப்படி பாவம் அப்படின்னு கேட்டால், அது தேவனோ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், தேவன் நம்மை பற்றி எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி எழுதப்பட்டிருக்கும். சீக்கிரம் பார்த்து முடித்து விடலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 6-7. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலையும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நான் இதை அடிக்கடி இப்போ சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் ஒரு சகோதரி எழுதின புத்தகத்தில் இப்படி படித்தேன். அது என்னன்னு கேட்டால், இப்போ இந்த வசனத்தின்படி இன்னொரு இடத்துல எப்படி எழுதியிருக்கும்? 1 காசுக்கு மத்தேயுவிலே நம்ம எழுதியிருக்கும் 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அப்படி எழுதியிருக்கிறதா இல்லையா? யாராவது எடுத்தாலும் சொல்லுங்களேன். மத்தேயுவிலே நம்ம எழுதியிருக்க நினைக்கிறேன். 1 காசுக்கு மத்தேயு அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் இருக்கிறார் அல்லவா? சரி, இப்போது லூக்காவில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 2 காசுக்கு எத்தனை குருவிங்க நியாயப்படி வைக்கணும்? 1 காசுக்கு 2 குருவினா 2 காசுக்கு 4 குருவி. அப்போது ஏன் 5 குருவின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வியாபாரத்தில் விற்கிறாங்களவா, 1 காசுக்கு 2ங்க, 2 காசுக்கு 5ங்க. அப்படி ஒன்று இலவசம், ஒன்று இலவசம். அதிகமாக வாங்க உங்களுக்கு இலவசம் கிடைக்கும் என்கிறது போல். அப்போது 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவி அப்படின்னா, ஒரு குருவி அது இலவசமாய் கொடுக்குற குருவி. அந்த இலவசமாய் கொடுக்குற குருவியை கூட ஆண்டவர் என்ன செய்யலை? மறப்பதில்லை. இதுதான் நான் படித்த அந்த சத்தியம். அது எனக்கு மறக்கிறதில்லை. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அதாவது ஒரு இலவசமாய் கொடுக்குற ஒரு குருவியை கூட ஆண்டவர் என்ன செய்யலை? மறப்பதில்லை. அப்படி இருக்கும்பொழுது இன்னொன்று, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம்
எண்ணப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற ஒரு ஆள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுடைய தலையில் எத்தனை முடிக்குன்னு எண்ணி இருக்கிறீங்களா? இப்போ சிஸ்டர் சொல்லுங்களேன். நீங்கள் அதிகபட்சமாக என்ன செய்வீங்க? பேன் பார்த்து விடுவீங்க இல்லையா? நான் எங்கள் அம்மாவுக்கு நான் பேன் பார்த்துருக்குறேன், எங்கள் அம்மா எனக்கு பேன் பார்த்து விடும் சின்ன வயசில். நமக்கு அதிகபட்சம் பேன் பார்க்க தெரியும். முடி எத்தனை இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் உங்கள் ஐயோ என்னோடய உயிருங்க, என் பையனா என்னோடய பிள்ளையும் பையனை எனக்கு உயிருங்க அப்படின்னா உயிரே சரி, மயிர் எத்தனைக்குன்னு தெரியும் தெரியுமா கேட்டால் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் யார் உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறது? இதுகளுக்கு சோறாக்கி போடுறதே பெரிய விஷயம். நான் நீ முடியும் எண்ணிட்டு இருக்கணுமா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலையும் யாருடைய அன்பு பெரிது? தேவனுடைய அன்பு மிக பெரிது. ஆகவே எனக்கு தாய் தகப்பன் கிடையாது, என்னை விசாரிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லைங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, நான் ஒரு அனாதைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட உங்கள் தாய் தகப்பனே செய்யாத ஒன்றை செய்து வைத்திருக்கிற ஒரு பரலோக தகப்பன் யாருக்கு உண்டு? உங்களுக்கு உண்டு. செத்து போன உங்கள் தாய் தகப்பன் உங்கள் முடி எண்ணினாங்களா? இல்லை. ஆனால் உங்களை அவ்வளவு விசேஷமாக எண்ணி உங்கள் முடியெல்லாம் எண்ணி வைத்து அந்த முடியில் எத்தனை முடி விழுந்தது? இப்போ என்னோட தலையில் பாருங்கள், நிறைய முடி இல்லை. ஆனால் எத்தனை முடி விழுந்திருக்குது அப்படிங்கிறதும் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால அருமையான சகோதர சொல்லே, கவலைப்படுதலுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். கவலைப்படும் பொழுது ரொம்ப நேரமாக உட்கார்ந்து யோசிக்காதிருங்கள். காலையில் ஆரம்பித்து கன்னத்தில் கை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்தது மத்தியானம் வரைக்கும் உட்காண்டே இருந்தீங்கன்னா யார் வருவான்? அவன் தான் திருநெல்வேலியில் ஆஃபீஸ் போட்டிருக்கிறானே. திருநெல்வேலியில் மெயின் ஆஃபீஸ் திறந்திருக்கிற அந்த பிசாசு என்ன செய்வான்? இந்த குடும்பத்தில் இந்த சிஸ்டர் இவங்க தன்னோட மகளுக்கு முதல் கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறம் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதோ, அவளுக்கு எப்படி மாமியா வரப்போகிறாளோன்னு கவலைப்படுவாங்க. இப்படி நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கலாமா இல்லையா? ஏன்னால் ஒவ்வொரு கற்பனையும் 1 மணி நேரம் படமாக ஓடும். அதனால அருமையான சகோதர சொல்லை, கவலைப்பட்டியல் என்று சொன்னால் யார் வருவார்? சாத்தான் வருவான். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த அமலேக்கியர் செய்த பாவம் என்ன அப்படின்னா, உபாகமம் 25:17 பாருங்கள். உபாகம புஸ்தகம் 25:17. அதாவது அமலேக்குங்கிறது யாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்தபோது, எகிப்திலிருந்து வந்தபோது இருந்த ஒரு ஜாதி. அவர்கள் ஒரு பொல்லாத ஜாதி. அந்த பொல்லாத ஜாதி யாருன்னு கேட்டால் பிசாசுக்கு ஒப்பனையானவர்கள். அதனால தான் அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை படித்து பாருங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்துக்கொள். இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டால், இஸ்ரேல் அந்த வனாந்திர பயணத்தில் எல்லாரும் அப்படியே ஸ்ட்ராங்காக நடந்து போகல. சில பேர் கொஞ்சம் மெதுவாக நடந்தாங்க. அவங்க ஒரு வேளை நம்மளை போல் கவலைப்படுற ஆளுகளாக இருந்திருப்பாங்க. எப்போ கானான் தேசம் போகிறது, எப்போ இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. எதையுமே யோசிக்காமல் போகிறவன் என்ன செய்வான்? முன்னாடி போயிட்டே இருப்பான். நிறையா யோசிக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்க? உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் யார் வந்தான்? அமலேக்கு வந்தான். அமலேக்கு அந்த யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த ஆளுகளையெல்லாம் என்ன செய்தான்? வெட்டினான். அதை சகோதரர்களே தேவன் மறக்கவே இல்லை. அதனால இந்த அமலேக்கை வானத்தில் இராதபடி என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆகவே பிசாசானவன் சபையிலே பலகீனமாக, விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவர்களை வெட்டுவதற்கு அவன் எப்படிப்பட்டவன்?
அவன் அவ்வளவு கருத்தாக இருப்பான். அந்த பேதுருவில் என்ன வாசித்தோம்? எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்தான்? வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ எவன், அது யார் எவன் அப்படின்னு கேட்டால், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய கவலைகள் எல்லாம் தேவன் மேலே வைக்காதவர்கள், தாங்களே சுமந்து 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 இளைத்து போகிறவர்கள். இல்லை, நம்மால் எந்த கவலையும் சுமக்க முடியாது, ஒரு மயிரை கூட வெண்மையாக்க நம்மாலே கூடாது. ஆகவே எதையுமே நீங்கள் போட்டு என்ன செய்ய வேண்டாம், எந்த கவலையும் சுமக்க வேண்டாம். எல்லாவற்றையும் என்ன செய்து விடுங்கள், தேவன் பேரிலே வைத்து விடுங்கள். ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆகவே நான் எல்லாவற்றையும் உண்மையில் வைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பொழுதும் என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், நான் நல்லதுக்கு தானுங்க கவலைப்பட்டனுங்க, நல்லது நினச்சிட்டு தானுங்க உட்கார்ந்துருந்தனுங்க அப்படின்னு சொல்லுகிறது கூட, அங்கு யார் வருவார்? அமலேக்கு வருவான். முன்னாடி போகிறவங்களெல்லாம் விட்டுரு, பின்னாடி எவனெல்லாம் பின்தங்குகிறானோ, எவனெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கிறானோ, எந்த சகோதரி கவலைப்படுகிறாளோ, எந்த சகோதரன் கவலைப்படுகிறாளோ, அவனை விட்டு. என்ன ஐடியா பாருங்கள், எப்படி ஐடியா பாருங்கள். ஒரு சகோதரன் ஏன் சபைக்கு வரவில்லை? ஏனென்றால் ஏதோ ஒன்றுக்கு கவலைப்படுகிறார், ஏதோ ஒன்றை குறித்து யோசிக்கிறார். இல்லை, எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். சபை எப்படி நடக்குது, எப்படி நடக்க போகுதுங்கிறத கூட யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் சபையை தாங்க முடியாது. நிறைய பேருக்கு சபை எப்படி நடக்குது, என்ன பண்ணுது, ஏதுமே அந்த கவலை கூட உங்களுக்கு வேண்டாங்க, உங்களுக்கு வேண்டாம். சபை தேவன் சொந்தக்காரர், சபையை நடத்துவதற்கு அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அமலேக்கு பின்னாடி வெட்டிடுவான். பின்னாடி திரும்பி பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அமலேக்கு வெட்ட தயாராக இருப்பான். நீங்கள் சொல்லலாம், நான் சபையை நினச்சி தான் கவலைப்பட்டேன் அப்படின்னு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சபை தேவனுடையது. அருமையான சகோதரர்களே, இந்த விஷயங்களை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். பிசாசு எங்கெல்லாம் வருவான்? அவன் கண்டிப்பாக திருநெல்வேலியிலே இருக்கிறான், ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்களுக்கு நாம் இதுவரை படித்தோம் அல்லவா? எதெல்லாம் படித்தோம்? கோபம், மன்னிக்க முடியாத தன்மை, கவலைப்படுதல். இந்த 3 விஷயங்களுக்கும் என்ன செய்யுங்கள்? ஜாக்கிரதையாக இருங்கள். அப்பொழுது பிசாசுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடைசியில் நம்முடைய வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை படித்து நாம் முடிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம். இந்த வார மனப்பாட வசனம் அது. இந்த வாரமும் போன வாரமும் ரோமர் 16ஆம் அதிகாரம். கடைசியில் என்ன நடக்கும் பாருங்கள். இது இந்த நம்ம சர்ச்சுக்கு வச்சுங்களேன், திருநெல்வேலி சர்ச்சுக்கு வச்சுங்க. ஒரு காலத்தில் இது இனிமேல் நடைபெறப்போகிற ஒரு காரியம். என்ன காரியம் அது? ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். என்ன அற்புதம் பாருங்கள். சாத்தானை குறித்து பயப்பட வேண்டாம். சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே என்ன செய்வார்? அவர் கொண்டு வருவார். தேவன் நமக்கு உதவி செய்வார்.